அம்மால வைக்க மாபெரும் நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செஞ்சது என்னுடைய நாட்டிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு அனைத்து நடக்கிறது என் நாட்டில் சொல்கிறாங்க. அப்பா யார் கொலை செய்தது? மன்னா, நீதி தவறாத நமது நாட்டில என்னுடைய நாட்டில் இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அப்படி நீ நீதிமன்றத்திலே அவன் யார் என்று எடுத்துரைத்தால் உனக்கு தக்க சட்டம் வழங்கப்படும். உண்மையாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக உறுதியாக உறுதியாக கணம் போட்டானவர் இதற்கு சரியான சீதபதியா நீதிபதியா நீதி தவறாத நமது நாட்டில இந்த ஏழை பெண்ணை கதற கொலை செய்தது யார் என்று கேட்கிறார். சொல்லட்டுமா? தெரியுமா? நன்றாக தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காக. மன்னா, இந்த பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்த குற்றவாளி யார் தெரியுமா? வயலின் வாசிக்கிறான். கடவுளே, எவனோ கொலை பண்ணா, எவ்வளோ செத்தா, நம்ம உயிரை நம்பத்தான் காப்பாற்றணும். கொலை செய்தது யார்? கொலை செய்தவன் தான் செய்தான். இந்த கொலையை செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான். எந்த நாட்டிலா? இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றான். இந்த நீதிமன்றத்திலா? யார் அந்த சதிகாரன்? அந்த கொடியவன் யார் தெரியுமா? உன் நாட்டு அமைச்சர் ஒரு வேலையில வெட்டி போயேன் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறார். மன்னா, கொலைகாரன் நானல்ல, தீர விசாரிகளை விட. ஐயா, இல்லை ஐயா, கொலை செய்தவன் வந்தான். தளபதியாரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். என் நாட்டிற்காக, என் நாட்டு மக்களுக்காக அயராது பாடுபடக்கூடிய ஒரு உத்தமர். அந்த உத்தமரை மாற்றி நீதிமன்றத்திலே அதுவும் என் முன்னாடி அவரை தரவிரமாக பேசுகிறாய் என்றால் உன் நாட்டை அழைத்து விடுவார். போது நிறுத்துங்களப்பா. எனக்கு என்னவோ அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கிறது. இத்தனை பேருக்கு ஏன் இவ்வளவு அமைச்சர் மட்டும் சொல்ல வேண்டும்? அப்படி பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக நான் இருக்கும் என்று நான் இந்த பெண் யாருன்னே எனக்கு தெரியாது. தெரியுமே, நான் எப்படிப்பட்டவன். மேலே பூமா தேவி, கீழே ஆகாயவன் சச்சக. இந்த பெண்ணை நான் கொலை செய்யவில்லை. மாத்தி மாத்தி சொல்லிட்டு நான் கையில ஓத்துறோம். தவளை வாயால கட்டிட்டு மாட்டிக்கிற மாதிரி இவனே மாட்டி பம்படு. மேலையா பூமாதேவி காலை கலப்பி. அப்பா, எனக்கும் அவசரம் இருந்தாலும் சந்தேகம்
சந்தேகமாக இருக்கிறது. எப்படிமா? ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை கூறினாரு, அதை செவிடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியா, கீழே ஆகாய வாணியா, இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இவர்தான் செய்திருக்கிறார். அமைதியாக இருக்க வேண்டும் நீ. எப்போதுதான் பட்டப்படி முடித்து விட்ட தாய்க்கு வந்திருக்கிறாய், உன் தாய் தந்தையை பார்ப்பதற்காக. பெரியவர்களாக பேசும் பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. நீ அமைச்சரே, இது என்னுடைய நாடு, என் தந்தை என் நாட்டுக்கு மன்னர், நான் என் நாட்டுக்கு இளவரசி. இந்த நீதிமன்றத்தில் பேசுவதற்கு அனைத்து உரிமைகளும் அனைத்து தகுதிகளும் எனக்குண்டு. அதை சொல்வதற்கு நீயா? நாட்டு அமைச்சர் நான். வாயை மூடு. சரி, இவருக்கு நீங்க தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். கண்டிப்பாக வழங்குகிறேன் மகளே. ஆமா, என் நாட்டின் தளபதியார் இந்த பெண்ணை கொலை செய்தார் என்பது கொலை நடத்தி இறைமைக்கு. ஐயா ஐயா ஐயா, இந்த கொலை நடந்த இடம், இந்த கொலை நடந்த இடம், இந்த கொலை நடந்த இடம். ஐயா, இந்த கொலை நடந்ததும் பொட்டாமரை குளம். ஐயா, பொட்டாமரை குளம், பொட்டாமரை குளம். உட்காந்து பார்த்தா மாதிரியே சொல்றான். சேர்த்த மடமண்ணு வேலை எடுக்க சொல்லு, கிளம்பலாம். இருக்குதே இல்லையா? அதுல தள்ள போறீங்க பரவாயில்லையே. ஊர்லன்னா தள்ளாது கொலை நடந்த இடம் பொட்டாமரை குளம். பொற்றாமரை கொலை. நாட்டிற்கு தண்ணீர் பஞ்சம் இருக்கா? உண்மை. பொட்டாமரை குளத்திற்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். மறுக்கப்படாத உண்மை இது. இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தா ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். உண்மைதானே? அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தா யாரா சாட்சி? கொலைக்கு சாட்சி யார் இருக்கிறது? ஐயா, இந்த கொலைக்கு சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? ஐயா, நஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவன் அரசாட்சி. அதவா நஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவன் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவன் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுளே அதவா அல்லாய் போன மனிதர்களாலே. இதுபோல சாட்சி நான் யார் சொல்வது? அதவா அட பாவிகளா, சதித்தைய செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதித்தைய செய்தவன் புத்திசாலி, சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. சதித்தைய செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுளே அல்லா, நான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. ஐயா, இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்கிறீர்களே, இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த சாட்சி நம்ம துணி பூஜை முதல்ல அவன் என்ன பண்றான்? எல்லாம் வாசி வாசி அவங்க அமைதி அமைதி சொல்ல அமைதியா இருக்கணும். என் வயசு என்ன உன் வயசு எல்லப்பா எல்லப்பா
பூஜை முத்தலையா? கொஞ்சம் ஓடி போய் அண்ணா, எல்லப்பா நான் இந்த கூலி வலிக்குது. வயசுனா என் பூல் வச்சுனா எட்டு வருஷம் அப்படி ஐயா அம்மாடி அம்மாடி சலாம் சார் 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 கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கண்ணா அம்மாடி அம்மாடி ஐயா இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் கட்டி காக்கும் அந்த கடவுள் மாரியம்மன் தான் சாட்சி ஐயா. அந்த கடவுள் மாரியா ஐயா அடிக்க வர ஐயா அட பாய்ங்களா அக்கிரமம் பண்ணாதே அக்கிரமம் பண்ணாதீங்கடா அம்மாடி பேர் சொல்லதானே பிள்ளைங்க பொறுக்கிறது அப்ப பேர் சரி விடு 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 சின்ன பிள்ளைங்க தானே விடு மாசம் என்ன சொல்லிருக்காங்க அது பெருசாக்காதீங்க அன்பாடு ஒரு முறை சொல்லக்கூடாது 100 முறை சொல்லிக்கிட்டேன் ஐயா என்ன என் மண்ணையை கட்டி காக்க அந்த கல்லாக இறக்கக்கூடிய மாரியம்மன் சாட்சி மாரியம்மன் சாட்சியோ அந்த கல்லாக இருக்க கடவுள் மாரியம்மனுக்கு சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். உண்மையான வார்த்தை, சிந்திக்க வேண்டிய வார்த்தை. மன்னா, கல்லாக இறக்கக்கூடிய மாரியம்மன் எப்படிங்க சாட்சி சொல்ல வருவா? ஒருவேளை சாட்சி சொல்ல வந்தாங்கன்னா ஊர்ல எத்தனை நாட்டமக்கார் மாட்டுவாங்க தெரியும். ஐயா ஐயா இதோ இறந்த பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? இதோ இறந்த பிணமாக கிடப்பது என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை சுகந்தி ஐயா. சுகந்தி ஐயா ஏன் தங்கச்சி ஐயா. என்னுடைய பேர் சுந்தர் ஐயா. ஏழை சுந்தர் ஐயா. ஏழை சுந்தர் ஐயா. என்னுடைய தங்கச்சி ஐயா. உடன் பிறந்த அண்ணையா. என்னது சாட்சி இல்லாத வழக்கு இல்லாத ஏற்று சுரக்கா கூட்டுக்கு உதவாது. சாட்சி இல்லை என்றால் தீர்ப்பு வழங்க முடியாது. உன் தங்கை எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்தை விட்டு ஓடு. ஐயா 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 என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? ஐயா ஐயா என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும். என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் என்று நீதிமன்றம் வந்தேனே ஐயா. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாது என்று கூறிவிட்டீர்கள் ஐயா. என் தங்கையை கற்பழித்து கொலை செய்த கொடியவன் உன் நாட்டு அமைச்சன் என்று பலமுறை எடுத்து கூறியோ நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் எனக்கு சரியான நீதி வழங்கவில்லையே ஐயா. ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சி நான் செல்லமா வளர்த்த ஐயா. என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்த ஐயா. பச்சை மண்ணையா என் தங்கச்சி. அடா படுவாய்களா இந்த ஏழை ஏன்டா இப்படி ஏளனம் செய்றீங்க பாவிங்களா? ஐயா இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட மன்னோட வாழ்ந்த புண்ணிய பூமி. ஒரு பசுவின் கண்டுக்காக தன் மகனை தேர்கண்டு கொண்டாட மனித சோழன். அப்படிப்பட்ட பரம்பல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறாவுக்காக தன் தந்தையை அறுத்தறிந்தாரே சிவ சக்கரவர்த்தி, அப்படிப்பட்ட பரம்பல
இப்படி ஒரு நீதியை வழங்குவது ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரைய பரிசாக கொடுத்தாரே பாரி வல்லல், அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஐயா, என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும் ஐயா, என் தங்கையின் சாவிற்கு நியாயம். நீதியாவதும் ஐயா, என் தங்கையை பிரிந்து நான் தவிக்கிறேன் ஐயா, என் தங்கையை பிரிந்து நான் துடிக்கிறேன் ஐயா. என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தனிமையில் வாழ்கின்றனோ, என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தனிமையில் தவிக்கின்றனோ, அதே போன்று இந்த யானை என் வயிறேந்து சாபத்தை தரப்போறையா, என் வயிறேந்து சாபத்தை தரப்போறேன். தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சமா கொடுப்பேன். என் ஒரே தங்கையை பிரிந்து எப்படி நான் தனிமையில் வாழ்கின்றனோ, என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தவிக்கின்றனோ, அதே போன்று உன் நாட்டை இருந்து நாட்டு மக்கள் இருந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை பிரிந்து கட்டிய மணிவிழுந்து நடு வீதிக்கு அனாதையாக வருவார். இதுவே இந்த யானை தந்த சாபம், இதுவே இந்த யானை தந்த சாபம், இதுவே இந்த யானை தந்த சாபம். கன்னியாகுமரி அப்பாவிக்கு ஐயா, தளபதியாரி மகனே மகேஸ்வரி நீதிமன்றத்தில் வந்து ஏழை கொடுத்த சாமி எனக்கு பலிக்குமா? ஒரு ஏழை கொடுக்க சாபம் உனக்கு என்ன பலிக்க போகிறதா? உனக்கு கவலை வேண்டாம், அமைதியாக புறப்படுங்கள். உன் நாட்டையும் உன் வீட்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? கவலை வேண்டாங்க. அந்த ஒரு ஏழை பகிரங்கமாக நீதிமன்றத்திலே சாபம் விட்டு போகிறார். படிக்காதுங்க, பஸ்ஸே வர மாட்டான், கொடுத்தா படிக்க போகுது. சரி சபை கலையிட்டாங்க. என்ன இளவரசி, என்னடா பையன் தனியா மாட்டிக்கிறான்? இந்த வழிபாடுக்கு காரணம் என்ன? காரணம் இருக்கின்றது.